வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்சில் வினாத்தாள் 8 தான் பார்க்க போகிறோம். வினாத்தாள் 8ஓட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 தான். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. முதல் 10 தேர்வோட கூகுள் ஃபார்ம் லிங்க் அண்ட் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 பே பண்ணணும். நம்ம பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்சோட குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். கூகுள் ஃபார்ம் அண்டு பிடிஎஃப் பேஜில் தான் தேர்வு நடக்குது. இப்போ நம்ம கொஷின் பார்த்துட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பாபரகண்ணி என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் ஏ, தாயுமானவர். செகண்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல்? ஆன்சர் ஏ, தாயுமானவர் பாடல். கொஷின் நம்பர் 3, தாயுமானவர் எந்த அரசரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? அந்த அரசர் ஆண்ட பகுதியினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பி, விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம். அவர் ஆண்ட பகுதி திருச்சி. நம்ம டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின், கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? ஆன்சர் சி, 2. கொஷின் நம்பர் 5, மன்னரிடம் மணிமேகலை சிறை கோட்டம் எவ்வாறு மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் பி, அறக்கோட்டமாக. கொஷின் நம்பர் 6, அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் பி, தொண்டு. கொஷின் நம்பர் 7, மணிமேகலையின் பெற்றோர்? ஆன்சர் சி, கோவலன் மாதவி. கொஷின் நம்பர் 8, நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை? ஆன்சர் ஏ, அற இலக்கியங்கள். கொஷின் நம்பர் 9, தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுதுக. ஆன்சர் ஏ, தம் உயிர். கொஷின் நம்பர் 10, மணிமேகலை அமுத சுரபியில் உள்ள உணவினை முதலில் யாருக்கு வழங்குகிறார்? ஆன்சர் ஏ, உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர். கொஷின் நம்பர் 11, மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள்? ஆன்சர் டி, பூம்புகார். கொஷின் நம்பர் 12, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்? ஆன்சர் சி, சுறுசுறுப்பு. சோம்பல்னா சுறுசுறுப்பு. கொஷின் நம்பர் 13, வந்து என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்? ஆன்சர் சி, சென்று. கொஷின் நம்பர் 14, கோவலன் மாதவியின் மகள் பெயர் என்ன? ஆன்சர் ஏ, மணிமேகலை. கொஷின் நம்பர் 15, நினைக்க என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்? நினைக்கனா மறக்க. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 16, இரட்டை காப்பியங்கள் என்பன? ஆன்சர் சி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கொஷின் நம்பர் 17, பொறுத்துக. தண்டருள், குளிர்ந்த கருணை, ஏவல், தொண்டு, செம்மையார், சான்றோர், கூர், மிகுதி, பாபரமே, மேலான பொருளே. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 18, நீங்கள் நல்லவர் என்னும் கலீல் கிப்ரானின் பாடலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் பி, பூயரசு. கொஷின் நம்பர் 19, பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும்? ஆன்சர் சி, மகிழ்ச்சி. கொஷின் நம்பர் 20, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரி யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் பி, கலீல் கிப்ரான். கொஷின் நம்பர் 21, கொடுப்பதும் வேரின் இயல்பு, பெறுவதும் வேரின் இயல்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ, தீர்க்க தரிசி.
கொஷின் நம்பர் 22. மேற்கூறிய கூற்றுகளை ஆராய்க. கலீல் கிப்ரான் லெப்னான் நாட்டை சேர்ந்தவர். சரி. கவிஞர், புதினாசிரியர், கட்டுரையாசிரியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இதுவும் சரி. தீர்க்கதரிசி என்னும் நூலினை மொழிபெயர்த்தவர். இது தவறு. சிறந்த ஓவியராக கலீல் கிப்ரான் திகழ்ந்தார். இதுவும் சரி. ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி. 3 மட்டும் தவறானவை. கொஷின் நம்பர் 23. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். ஆன்சர் டி. உழைக்க வேண்டும். கொஷின் நம்பர் 14. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் டேஸ் தேடியே உழைக்கின்றன. ஆன்சர் டி. உணவு. கொஷின் நம்பர் 15. உழைக்கும் மனிதர்கள் என்னவாக மாறிவிடுகிறார்கள் என கவிஞர் கலீல் கிப்ரான் அவர்கள் கூறுகிறார். ஆன்சர் சி. புல்லாங்குழல். கொஷின் நம்பர் 26. மணிமேகலை முதலில் யாரிடம் உணவு பெற்றாள்? ஆன்சர் சி. ஆதிரை. கொஷின் நம்பர் 27. தோல்வி வந்தால் டேஸ் இழக்கக்கூடாது. ஆன்சர் டி. தன்னம்பிக்கை. கொஷின் நம்பர் 28. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது டேஸின் இயல்பு. ஆன்சர் ஏ. வேரின் இயல்பு. கொஷின் நம்பர் 29. பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. உழைப்பு, கவிதை. இது தவறு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 30. பாராட்டப்படும் போது பாராட்டப்படுபவரின் மனநிலை. ஆன்சர் ஏ. மகிழ்ச்சி. கொஷின் நம்பர் 31. பன்முக ஆற்றல் என்பது. ஆன்சர் டி. பல திறமைகளை கொண்டவர். கொஷின் நம்பர் 32. சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. கொஷின் நம்பர் 33. கலீல் கிப்ரான் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ. லெப்னான். கொஷின் நம்பர் 34. நன்மை, தீமை. சரி. நல்லவர், கெட்டவர். இதுவும் சரி. எழுவது, விழுவது. இதுவும் சரி. கொடுப்பது, பெறுவது. இதுவும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 35. மணிமேகலையின் வேறு பெயர். ஆன்சர் டி. பசிப்பினி போக்கிய பாவை. கொஷின் நம்பர் 36. உலகில் பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பது டேஸ். அதுவே சிறந்த டேஸ் ஆகும். ஆன்சர் சி. உலகில் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது கடவுளின் காட்சிக்கு இணையானது. அதுவே சிறந்த செயலாகும். கொஷின் நம்பர் 37. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்து விடுவோம் என்ற பாடல் வரி எழுதியவர் யார்? ஆன்சர் சி. பாரதியார். கொஷின் நம்பர் 38. மணிமேகலை எந்த தீவிற்கு கொண்டு செல்லப்பட்டாள்? அழைத்து சென்றது யார்? ஆன்சர் சி. மணிப்பல்லவ தீவு, மணிமேகலா தெய்வம். கொஷின் நம்பர் 39. மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் யாரை சந்தித்தார்? ஆன்சர் பி. தீவத்தில்லகை. கொஷின் நம்பர் 40. தீவத்தில்லகை மணிப்பல்லவ தீவில் தான் செய்யும் பணிகளாக மணிமேகலையிடம் கூறியது எது எவை? ஆன்சர் சி. மணிப்பல்லவ தீவினை பாதுகாப்பது, புத்த பீடிகையை காவல் செய்வது. கொஷின் நம்பர் 41. பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவத்திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன? ஆன்சர் சி. கோமுகி. கொஷின் நம்பர் 42. கோமுகி என்பதன் பொருள். ஆன்சர் சி. பசுவின் முகம். கொஷின் நம்பர் 43. அமுத சுரபியின் சிறப்பாக தீவத்திலகை கூறுவது. ஆன்சர் சி. அல்ல அல்ல உணவு குறையாது. கொஷின் நம்பர் 44. அமுத சுரபி முதலில் யாரிடம் இருந்தது? ஆன்சர் பி. தீவத்திலகை. கொஷின் நம்பர் 45. பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி. ராமகிருஷ்ணன். கொஷின் நம்பர் 46.
பாதம் என்னும் சிறுகதையில் மாரியிடம் வித்தியாசமான செருப்பை தைக்க கொடுத்தது யார்? ஆன்சர் சி, சிறுமி. கொஷின் நம்பர் 47. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி, 6 வகைப்படும். கொஷின் நம்பர் 48. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் காரண பெயரினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பி, வளையல். கொஷின் நம்பர் 49. மேற்கூறிய கூற்றுகளை ஆராய்க. தொழில் பெயர் படித்தல், ஆடுதல், நடித்தல் சரி. பண்பு பெயர் வட்டம், சதுரம், செம்மை இதுவும் சரி. சினை பெயர் கண், கை, இலை இதுவும் சரி. கால பெயர் வாரம், சித்திரை, ஆண்டு இதுவும் சரி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 50. பொறுத்துக. நண்பர்களே, கொஷின் நம்பர் 50க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா நெக்ஸ்ட்டு கொஷினில் வந்து இதோட ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். முதல் 10 தேர்வோட லிங்க் அண்டு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஏற்கனவே 6th 7th வந்து இயல் 1 வரைக்கும் வந்து லைன் பை லைன் எடுத்த கொஷின் வந்து தமிழில் பார்த்துட்டு வந்திருக்கும். அது வந்து கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.